வியூஸ் ரொம்பவே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கண்மணி என்ன பண்ணுறாங்க, எல்லா உண்மைகளையும் தாங்கிட்டு இருந்து மறைச்சிட்டாரே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எல்லார் முன்னாடியும் வந்து கேள்வி எழுப்புறாங்க. பக்கம் நம்ம அன்பும் கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத கண்மணி, இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தாழ்மையாக பேசிகிட்டு இருக்காரு. கண்மணியை பார்த்து வேற யாரையாவது காதலிச்சிருந்தா கண்டிப்பாக நான் கேட்காம விட்டுருப்பேன், ஆனால் நீங்கள் காதலிச்சது என்னோட ஃப்ரெண்டை தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பவி ஒரு பக்கம் கேட்க, ஏ பவி கொண்டார சும்மா இரு பவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. இன்னொரு பக்கம் சிவகாமி அம்மா, கண்மணி ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி கேட்குறாங்க. உங்களை எவ்வளோ நம்பினேன், ஏன் அத்தை என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கண்மணி ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? ஆமாம் அத்தை, முன்னாடியே உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்குல்ல அத்தை, அப்புறம் ஏன் அத்தை இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பழைய கதைலாம் இப்போ எதுக்குமா, ஆனால் இப்போ உண்மையாலுமே அன்பு உன்னதாமா விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி சொல்ல, போதத்தை நிறுத்துங்க, ஏற்கனவே உங்கள் பையன் சொன்ன போய் பத்தாதா, திரும்ப நீங்கள் எதுக்காக என்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. நீ நினைக்கிற மாதிரி இது பொய்யான விஷயம் இல்லைம்மா, உண்மையான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அம்மா சொல்ல, ஒரு பக்கம் அன்பு ரொம்பவே இறங்கி போய் பேசுகிறாரு. கண்மணி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு கண்மணி, ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், இப்போ நான் உன்னதான் விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி இவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கு மத்தியில் வெண்ணிலாவும் பேச முயற்சி பண்ணுறாங்க. இதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு அன்பு. அதுக்கப்புறமா சிவகாமியும் பார்த்திங்கன்னா வெண்ணிலாவை பார்த்து கோவப்படுறது மட்டும் இல்லாமல், கண்மணி நீ ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கியா, அந்த ஃப்ரெண்டு தான் உனக்கே துரோகம் பண்ணிட்டு நிற்கிறாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன ஆண்டி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கேட்க, ரொம்ப நடிக்காதடி, போதும் நிறுத்து, உன்னோட விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு பார்க்குறியா, தினேஷை காதலிச்சதும் அதுக்கப்புறமா அவன்கிட்ட ஏமாந்து போய் இந்த வீட்டுக்கு எப்படி வந்த அப்படின்றது எல்லாமே எனக்கு A to Z தெரியும். ஆனால் அதையும் மீறி இவனோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையே, கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சியும் அதுக்கப்புறமா அவளோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறையே, உன்னை நான் எந்த லிஸ்ட்லடி சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே மத்தியில் கண்மணி சொல்கிறாங்க, இவ்வளோ நாளாக என் கூட ஒரு பொய்யான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாளாக, இதுக்கு மேலேயும் அவர் சந்தோஷத்தை இழந்து பொய்யான வாழ்க்கையை என் கூட வாழ வேண்டியதில்லை, அவர் ஆசைப்பட்ட மாதிரி என்ன வாழ்க்கை அமைச்சிக்கிறாரோ அமைச்சிக்கிட்டோம், நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கண்மணி சொல்கிறது கேட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போகிறாங்க சிவகாமியும் அன்பும். ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிவகாமி சொல்ல, இன்னொரு பக்கம் அன்பு, ப்ளீஸ் கண்மணி என்னை விட்டு போயிடாத, நீ இல்லைனா என்னால் இருக்கவே முடியாது, நீ இல்லைனா என்னால் வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பக்கம் இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தியும், அண்ணி ப்ளீஸ் அண்ணி புரிஞ்சுக்கோங்க அண்ணி, அண்ணா இப்படி ஒரு தப்பு பண்ணாரு தான், ஆனால் அதுக்கப்புறமா என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் பொறுமையாக அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ணி, விஷயம் தெரியாமல் இங்கேருந்து கிளம்பாதீங்க அண்ணி அப்படின்ற மாதிரி கார்த்தியும் சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை கார்த்தி, நீயும் என்கிட்டேருந்து உண்மையை மறைச்சிட்டல அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன அண்ணி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, உண்மையை பற்றி சொன்னால் அதுக்கப்புறம் உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும், அப்புறம் எப்படி அண்ணி இந்த உண்மையை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியும், கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாருக்குமே ஏதோ ஒரு காதல் இருக்கத்தானே செய்யும், அதே மாதிரி தான் அண்ணி அண்ணனும், அதுக்கப்புறம் அவர் உங்களை தான் முழுமையாக காதலிக்க ஆரம்பித்தார், உங்களை தான் அண்ணி விரும்பிட்டு இருக்காரு, அதனால் தயவு செய்து அண்ணனை புரிஞ்சுக்கோங்க, அண்ணனை ஏற்றுக்கோங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன கார்த்தி நீ பேசிகிட்டு இருக்க, அப்படியே உங்கள் அண்ணன் என்னை விரும்புகிற மாதிரி இருந்தாலும் இவ்வளோ தனியாக இருந்த சூழ்நிலை அமைஞ்சிச்சு, அப்போல்லாம் அவரோட காதலை சொல்லாமல் இப்போ காதலிக்கிறேன், அதுவும் இப்போ வெண்ணிலாவோட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் உன்னை தான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை வச்சு நம்புறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அண்ணி ப்ளீஸ் அண்ணி புரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக அண்ணன் உங்களை தான் விரும்புகிறாரு, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒளிவு மறைவும் இல்லாமல் வாழ்கிறது தான் கணவன் மனைவி வாழ்க்கை, ஆனால் எல்லாத்தையும் மறைச்சிட்டு நாள் என்கிட்ட போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவர்கிட்ட நான் எப்படி திரும்பவும் அவர் கூட சேர்ந்து வாழ முடியும் சொல்லுங்கள் நீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதனால் இந்த வீட்டை விட்டு நான் போகிறதா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு கண்மணி சொல்ல, எல்லாருமே கண்மணி தடுக்க, இந்த பக்கம் பாட்டியும் நம்ம அன்புடைய அப்பாவும் பார்த்தீங்கன்னா, டேய் போனால் போட்டோம் விடுடா, இப்போ நீ கெஞ்சிட்டு இருக்க, ஏன் இந்த பொண்ணுலாம் உனக்கு வேறு வாழ்க்கை அமையவே அமையாதாடா, ஏன்டா இப்படிலாம் கெஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அன்புக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. பக்கம் பாட்டிமாவும், டே போனா போட்டோம் விடுடா, உனக்காக தான் வெண்ணிலா இங்கே காத்துட்ருக்கால, ஆசைப்பட்ட மாதிரி வெண்ணிலா கூடவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு பயங்கர எரிச்சல் அடைகிறார் அன்பு. பேர் சமாதானப்படுத்துனதுக்கு அப்புறமாவும் கண்மணி இந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்களாம். இதுக்கப்புறமா அன்பு எப்படி கண்மணியை சமாதானப்படுத்தி இந்த வீட்டில் நிற்க வைக்க போகிறாரு.
நிலவுக்கு மத்தியில் எல்லா உண்மைகளையும் வந்து புரிய வச்சு, இல்லை நான் உன்னை தான் விரும்புகிறேன் அப்படின்றத எப்படி வந்து கண்மணிக்கு புரிய வைக்க போகிறாரு. இடையில வெண்ணிலா இவங்க 2 பேரையும் வந்து பிரித்து வச்சுருக்கவே எந்த மாதிரியான சூழ்ச்சிகள்லாம் வந்து செய்ய போகிறாங்க, இதனால் அவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு பாதிப்படைய போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.